நேத்து 50 ரூபாய்க்கு வாங்கினீங்க. இன்னைக்கு அதே பொருள் 60 ரூபாய். ஏன் இப்படி ஆகுது தெரியுமா? இதுக்கு தான் பேர் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன தமிழ்ல பணவீக்கம்னு சொல்லுவோம். ஆனா அது என்னன்னு எளிமையா புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீ 5 ரூபாய்க்கு கிடைச்சது. இப்போ அதே டீ 15 ரூபாய். அந்த 10 ரூபாய் வித்தியாசம்தான் இன்ஃப்ளேஷன். எளிமையா சொல்லணும்னா இன்ஃப்ளேஷன பணத்தோட ஒரு நோயின்னு நினைங்க. ஒரு நோய் வந்தா உடம்பு வலுவிழக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்தா பணம் வலுவிழக்கும். நீங்க வச்சிருக்கிற 100 ரூபாய்க்கு வாங்கிய பொருட்கள் அடுத்த வருஷம் அதே 100 ரூபாய்க்கு கம்மியா கிடைக்கும். இது ஏன் நடக்குதுன்னா, மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமா ஆகும்போது, சப்ளை குறையும் போது அல்லது ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறும்போது விலை ஏறும். பெட்ரோல் விலை ஏறுதா உடனே எல்லாமே ஏறும். காய்கறி, அரிசி, பேருந்து கட்டணம் எல்லாமே. ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த இன்ஃப்ளேஷனை கண்காணிக்கும். இந்தியால 4% இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு டார்கெட் வச்சிருக்கிறாங்க. அதை விட அதிகமாச்சுன்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏத்தும். பேங்க்ல லோன் வாங்கணும்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். லோன் விலை ஏறுனா மக்கள் குறைவா செலவழிப்பாங்க. செலவு குறைஞ்சா டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறைஞ்சா விலை குறையும். இதுதான் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ற ஃபார்முலா. சுருக்கமா சொல்லணும்னா இன்ஃப்ளேஷனை ஜீரோ ஆக வேணும்னு நினைக்க கூடாது. அது வளர்ச்சியின் அறிகுறி. ஆனா கட்டுக்கடங்காம போனா மக்கள் வாழ்க்கை கஷ்டமாகும். நமக்கு இன்ஃப்ளேஷனை விட அதிக வட்டி கொடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேணும். அதுதான் ஸ்மார்ட் ஃபைனான்ஸ்.